ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவல் உப்புமா, அவலை வச்சு ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. வெல்கம் பேக் டு மை சேனல் மம்மிஸ் குக். இந்த அவல் உப்புமா செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நடுவில் லைட்டாக கீறி விட்டுட்டு அந்த ஆனியன் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிறது ரெட் சில்லி, ஆனால் பச்சை மிளகா மாதிரி தான் இருக்கும். அது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் க்ரஷ் பண்ண மாதிரி ஆட் பண்ணுங்கள், இல்லைனா லாஸ்ட்டில் பெருசு பெருசாக இருக்கிறது கரையாமல் நிற்குது. அதனால் ராக் சால்ட்டை க்ரஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வைங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் ப்ரௌனாக ஆனியன் ஆகிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கை நிறைய கிரவுண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்டட் கிரவுண்ட் நட்ஸ். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. அதையும் அது கூட ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் அவல். நான் ப்ரௌன் அவல் எடுத்திருக்கேன். அவலில் 2 டைப் இருக்குது. ஒன்று திக்காக இருக்கும், ஒன்று கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்குது. கெட்டியாக இருக்கிறது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அந்த டைமில் அது நல்லாவே வெந்துடும். ஒரு சில அவல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நிறைய நேரம் ஊற வைக்க வேண்டாம். அப்படி ஊற வச்சிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். இது திக் அவல்ன்றதுனால நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மசிஞ்சுதான் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நான் லைட்டாக கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களை டேஸ்ட்டு கூட தான். ஸோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. Don't forget to follow and subscribe. Thank you. See you again.